இதான உன் வீடு? வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்? வேற வரத்துக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எட்டு எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கி வாட்டுனா உடனே சொன்ன இடத்துக்கு சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்புன்னு. ஹலோ ஆல் வணக்கம். சேப்பாக்ல வச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் சம்பவம் பண்ணிட்டாங்க. எல்எஸ்ஜி பீடாக் வெல்கம் டு த ஷோ. ரெண்டாவது டைம் அவங்க ஊர்லயும் அடிச்சாங்க, இங்கேயும் அடிச்சாங்க. அந்த சிம்புவோட மீம் தான் போட போறான்னு நினைக்கிறேன் எடிட்டர். என்னடா எங்க வீட்லயே வச்சு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. பீடாக், என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பத்தி? நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம சொல்றதுல ஒரே ஒரு ஆள் தான் பிளேயிங் 11 ஆள்ல. தீக்ஷானா இன் பிளேஸ் ஆஃப் முஸ்டாபிசூர் ரஹ்மான். காத்தா அங்கேயே ஓவரு. உங்களோட ப்ளூ பிரிண்ட் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிடையாது. 3 ஓவர்ல 3.4 ஓவர்ஸ்ல 51 ரன்னு. டமால். நீங்க வந்து ஒன்னே ஒன்னு ஒத்துக்கணும். டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, மார்ஜின் T20 கிரிக்கெட்ல ரொம்ப சிம்பிள். எல்லாத்தையும் கரெக்டா பண்ணாங்க. ராணன் ருத்ராஜ் ஓப்பனிங், பருத்தி மூட்டை நம்பர் 3. அன்பார்ச்சுனேட்லி அவர் அடிக்கல, ரொம்ப சுமாரா ஆடினாரு. ஒரு கேட்ச வேற யாஷ் தாக்கூர் விட்டாரு, அதுக்கப்புறம் விக்கெட்டை கிஃப்ட் பண்ணாரு. இன்னைக்கு தீக்ஷனா ஆடி இருந்தாருன்னா விக்கெட் எடுத்திருப்பாருன்னு நான் சொல்லல. 4 ஓவர்ல 34 போட்டிருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் 19 ரன்னு மோர் தேன் த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர். யாரா இருந்தாலும் சரி, இந்த T20 கிரிக்கெட்ல ஒரு சில டெசிஷன்ஸை நீங்க கரெக்டா எடுக்கலீங்கன்னா நீங்க ஜெயிக்க முடியாது. ஸோ இப்ப சிஎஸ்கே, நான் மிகப்பெரிய ஃபேன் ஆஃப் சிஎஸ்கே. அதனால வந்து நீங்க தப்பு பண்ணீங்கன்னா அதை ஹைலைட் பண்ணாம இருக்க மாட்டேன். அதை நான் இப்போ சொல்லல, நேத்து வந்து பிரிவியூல கரெக்டா வந்து சொன்னேன். நீங்களும் அதை ஒத்துக்கிட்டீங்க. ஒரே ஒரு ஓவர்சீஸ் சீமர் தான் ஆட முடியும், அது மத்தீஷா. நான் தீக்ஷானாவை ஃபேண்டசிக்கே ரெக்கமெண்ட் பண்ணேன். இந்த இதுல வந்துட்டு கேட்டா வந்துட்டு நீங்க ஸ்லோயர் டெலிவரி போட்டுருவீங்க. ஒரு தடவை அந்த பருப்பு வேகம், எல்லா தடையும் அந்த பருப்பு வேகாது. இன்னைக்கு தீக்ஷானா வந்து மிடில் ஓவர்ஸ்ல போட்டிருந்தாங்கன்னா கேமே ஓவர். தே ஹேட் எனஃப் வித் த பேட். இப்ப நம்ம என்ன சொன்னோம்? இப்ப இங்க வந்துட்டு உங்களுக்கு யூ நீட் டு கெட் டு 182 to 190. தட் இஸ் ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் இங்க. ஓகே, சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பவர் பிளேல அடிக்கணும் இங்க அப்படின்னு சொன்னோம். இப்ப இவங்க 49 for 2 விக்கெட் விழுந்துருச்சு. எல்எஸ்ஜி 45 for 2. ஓகே, ஈக்குவலி இன் பேலன்ஸ். 10 ஓவர்ல 81 for 2 சொன்னோம் நம்மளோட அல்கோரிதம். சிஎஸ்கே வந்து 10 ஓவர்ல 85 for 2, எல்எஸ்ஜி 83 for 2. எப்படி போகுது பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க 126 for 4 சொன்னோம் 15 ஓவர்ல. 15 ஓவர்ல வந்துட்டு எல்எஸ்ஜி 137 for 3, சிஎஸ்கே 135 for 3. 2 ரன் டிஃபரன்ஸ். கடைசியில உங்களுக்கு வந்து இந்த 56ல இருந்து 62 ரன் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்ப அவங்களும் படுகேவலமா பவுலிங் போட்டாங்க, இவங்களும் படுகேவலமா பவுலிங் போட்டாங்க. எல்எஸ்ஜி வந்துட்டு உங்களுக்கு 77 for 1 கடைசி 5 ஓவர்ல. சிஎஸ்கே 75 for 1. எவ்வளவு க்ளோஸா போயிருக்கு பாருங்க. இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் எங்க உங்களுக்கு டிஃபரன்ஸ் அப்படின்னா ஸ்பின் சோக். லாஸ்ட் டைம் சொன்னோம் 9 ஓவர்ல 50 ரன் 4 விக்கெட் சிஎஸ்கே. எல்எஸ்ஜி 4 ஓவர்ல 34 ரன், விக்கெட்டே கிடையாது. இந்த பாண்டியாவும் நல்லா போட்டாரு, ரவி பிஷ்னாயும் டீசென்டா போட்டாரு. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு தான் அந்த ஒரு ரூல் இருக்குல்ல, லெஃப்ட் ஹேண்டர்னு இருந்தா லெக் ஸ்பின்னர், லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் போட முடியாது. நல்லா கூகுளியா தான் போடுவார். ரவி பிஷ்னாயே கூகுளி பவுலர் தான், அவருக்கு ஏன் கொடுக்கலன்னு தெரியல எனக்கு. இல்ல போட முடியாது, உங்களுக்கு ரூல் இருக்கு. உங்களுக்கு நீங்க படிக்கலையா ரூல்ஸ்? லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னர் வந்து லெஃப்ட் ஹேண்டர் இருந்தா போட முடியாது. சோ அதனால அவங்க கொடுக்கல. 4 ஓவர்ல 34 ரன் தான் எல்எஸ்ஜி ஸ்பின்னர்ஸ். இவங்க வந்து 4 ஓவர்ல 37 ரன் தான் சிஎஸ்கே. ஓகே, தட் இஸ் 9 an over and you are defending close to 10.5 runs an over. ஓகே, அப்படிங்கும்போது அதே மாதிரி 16வது ஓவர் நீங்க வந்து இஃப் யூ ஆர் நாட் ரியலி பிளேயிங் போல்ட், உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. 16வது ஓவர் ஷார்துல் தாக்கூர் கொடுத்த உடனே எனக்கு தெரியும் மேட்ச் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. 25 எதிர்பார்த்தேன், 20 கொடுத்தாரு அவரு. அந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும், இந்த 4 ஓவர்ல மேட்சை க்ளோஸ் பண்ணிட்டு கடைசி ஓவர்ல இன்ஸ்பைட் ஆஃப் தட் 17 ரன் வந்தது. அந்த 16வது ஓவரே உங்களுக்கு மத்தீஷா 10 ரன் போட்டிருந்தாருன்னா கடைசி ஓவர்ல 25 வந்திருக்கும். 25 முஸ்டாபிசூர் ரஹ்மான் டிஃபெண்ட் பண்ணிருக்க மாட்டாரு.
let us be extremely honest with you. He made a major impact in 2016 for Sunrisers. The last 3 ஓவர்ல என்ன பண்ணிருக்காரு 3 வருஷத்துல அவர் T20 கிரிக்கெட்லன்னு பாருங்க. ஒரு மேட்ச் ஒரு 4 விக்கெட் எடுத்துட்டானு அத்தனை பேர் தையா தக்கான்னு குதிச்சாங்க. சிஎஸ்கேவோட பிரிண்ட் ப்ளூ பிரிண்ட் என்னையா? சென்னையில என்ன ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு? நீங்க வந்து ஸ்பின் சாக் பண்ணணும். 4 ஓவர் போடுறீங்க ஸ்பின். அந்த மாதிரி ஒரு ஹெவி பேட்டிங் லைனப் கேகேஆர் 137 ரன்னுக்கு சுருட்டி இருக்கீங்க 9 ஓவர் ஸ்பின் போட்டு. அப்படிங்கும் போது இப்ப ரவீந்திர ஜடேஜா இவங்கள நல்லா போட்டார். ரவீந்திர ஜடேஜா அவருக்கு நீங்க போலிங்கே கொடுக்கலாம். உங்களை கேட்கற உங்களை கிரிக்கெட் எக்ஸ்பர்டீஸ்ல சரி முடியா தீக்ஷானா கிடையாது. முஸ்டாபிசுர் ரஹ்மான் பதில மிச்சேல் சாண்ட்னர் ஆடி இருக்காரு. 3.4 ஓவர்ஸ்ல 51 ரன் போட்டிருப்பாரா? கண்டிப்பா கிடையாது. அதான் சொல்றேன், இந்த சாண்ட்னர், தீக்ஷானா, முகமது நபி இவங்கலாம் ஹார்ட்லி தே கோ ஃபார் மோர் தென் 10 in over. They know how to bowl economically. சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட் எவர் இட் இஸ், நெட்ரிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே. 211 ரன் நீங்க சேப்பாக்ல டிஃபெண்ட் பண்ணல. அண்ட் இட் ஹஸ் பிகம் சோ நாஸ்டி. 14 and over போயிடுச்சு உங்களுக்கு. 11 ஓவர்ல இப்ப ரிமெம்பர் 135 ரன்ஸ் என்னமோ அடிக்கணும் 11 ஓவர்ல. அப்படிங்கும் போது அங்கேருந்து நீங்க கன்வின்சிங்கா நீங்க தோக்குறீங்கன்னா இட் ஹஸ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி புவர் ஸ்ட்ராட்டஜி. எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா அந்த விக்கெட் கீப்பர் ஒருத்தர் இருக்காரு. அந்த விக்கெட் கீப்பர் கேப்டன்சி ரெலிங்குவிஷ் பண்ண உடனே உங்களுக்கு படகு இப்படி ஆடுது. அந்த விக்கெட் கீப்பர் வந்து அடுத்த வருஷம் ஆடாம டக் அவுட்ல உக்காந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோட நிலைமை என்னன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் to be very honest with you, so disappointment என்னன்னா தீபக் சேகர் கால் வழியா அந்த சிச்சுவேஷன்ல 2 பவுண்டரி விடுறாரு. 2 for அதான் அடுத்து கேட்க வந்தேன். நிறைய வாரி வழங்குனாங்களே ஃபீல்டுல, அத பத்தியும் சொல்லிருக்கலாம்னு. ஃபீல்டிங் ரொம்ப போர். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, ரொம்ப புவர் ஷாட் ஒண்ணு கேஎல் ராகுல் ஆடி ஒரு விக்கெட் கிஃப்ட் பண்ணாரு முஸ்டாபிசுர் ரஹ்மானுக்கு. 4 ஓவர்ல படு கேவலமா போட்டாரு. 4 ஓவர்ல 65 ரன் போக வேண்டியது. மாஸ்டர் கிளாஸா கேஎல் ராகுல் வந்து ஒரு தப்பான ஒரு ரவுண்ட் விக்கெட்ல இருந்து உள்ள கொண்டு வராரு. கவர்ஸ் மேல நீங்க அடிக்க போகிறீங்க ரூமே கொடுக்காம. எப்படி எலிவேஷன் கிடைக்கும்? அந்த ஒரு விக்கெட் அவருக்கு கிடைச்சதே ஒழிய இதை விட நீங்க என்ன பண்ண முடியும்? 10 ரன்னா போல் சோ வெல் டு யூ. உங்களுக்கு 14 ரன் ஒரு ஓவருக்கு தேவைப்படுது. நீங்க தோக்குறீங்கன்னா தீபக் சேகர் 2 ஓவர்ல 11 ரன் ஒரு விக்கெட். அதுக்கப்புறம் அவர் போலிங்கே போடல. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து அது ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். பவர் பிளேல இன்னொரு ஓவர் போட்டுக்கலாமா தீபக் சேகர்? தொடர்ந்து 4 ஓவர் கொடுங்கயா அப்படின்ற. அதான் சொல்றேன், இன்னொன்னு கொடுத்திருக்கலாம் தீபக் சேகர். பவர் பிளே நல்லா தான் போட்டு இருந்தாரு. சீம் மூமெண்ட் இப்படி எப்படி ஆகுது? நான் என்ன சொல்றேன், 5வது ஓவர் கொடுங்க, 7வது ஓவரும் கொடுங்கன்ற. someone is bowling 2 overs for 11 runs. how can he not bowl? இப்ப டெத் ஓவர்ஸ் நான் சொல்லியிருக்க மாட்டேன். I will never would have recommended him in the death overs. 4 ஓவர் நீங்க போட்டு முடிங்க. 2 ஓவர்ல 16 ரன்னு ரவீந்திர ஜடேஜா. என்ன உங்களுக்கு அவர் மார்க்கஸ் ஸ்டானிஸ் பின்னாடி போறாரு. என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர் ரவீந்திர ஜடேஜா. டோன்ட் யூ திங்க் தட் when Pooran is on strike he knows what to do to Pooran to bowl on his legs and give him a single and then get Marcus Stoinis back on strike? அவங்களே உங்களுக்கு எல்எச்சி எப்படின்னா படிக்கலை இறக்கி இவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க மேட்ச் தோக்கறதுக்கு. அவர் வந்து ஒரு மாஸ்டர்ஃபுல் நான் காணாரு. 5 பால் வேஸ்ட் பண்ணாரு நினைக்கிறேன். 18க்கு 13 அந்த மாதிரி சிறப்பா தரமா அவர் செஞ்சுட்டு போயிட்டாரு. இம்பாக்ட் சிஎஸ்கே கொடுத்துட்டு போயிட்டாரு. இல்ல இப்ப இவ்வளவு மேட்ச் அவர் ஆடி இருக்காரு. கன்சிஸ்டன்சி இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். டெஸ்ட் மேட்ச் அவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. பியூட்டிஃபுல்லா வந்து அவர் வந்து டெஸ்ட் மேட்ச் வந்துட்டு அவர் ஆடினாரு. அந்த ஃபார்ம் இஸ் ஆக்சுவலி கண்டினியூயிங் இயர். இவர் ஆடின 5 மேட்சும் பாத்தீங்கன்னா எந்த மேட்சுமே ரன்ன பால் அவர் அடிக்கல. ஓகே, ரொம்ப அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் பிரஷர் சிச்சுவேஷன்ல இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அண்டர் 16 கோச் கூட 13 runs and over required தேவதத் பட்டிகளை வந்து இறக்கிருக்க மாட்டாங்க. மாஸ்டர்ஃபுல் நாக்கு 19 பால்ல 13 ரன், ஒரு பவுண்டரி கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆடி ஒரு சிச்சுவேஷன் இதாயான்னு கொடுத்துட்டு போனாரு. 19 பால் ஆடி அதுக்கப்புறம் அவுட்டும் ஆனாரு. அப்படிங்கும் போது நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப நீங்க வந்துட்டு ஜடேஜா மாதிரி ஒரு போலர் கேட்டா வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ஸ்டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நிக்கலஸ் பூரன் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இவ்வளவு ஸ்ட்ரைக் ரேட்டு, அதனால அவர் வந்து போரிங்கே போட முடியாது. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கெனாட் போல். ஓ, ரவீந்திர ஜடேஜா கிரிக்கெட் ஆடும்போது நிக்கலஸ் பூரன் பிறக்கவே இல்லையா? எத்தனை நாளைக்கா இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க போறீங்க நீங்க? இப்ப இந்த மாதிரி வந்து போரிங் போட்டுருங்க. அது ஓகே, ரவீந்திர ஜடேஜா இல்லையா, மொயின் அலி கொடுங்கயா. சிஎஸ்கே எப்படி ஜெயிக்க ஒரு ஓவர்ல 2 6 போச்சுன்னு நினைக்கிறேன். மொயின் ஒரு 4 over 6 போச்சு உடனே நிறுத்திட்டாங்க மொயின் அலி. சார்
You are defending 10.5 and over. Moeen Ali has given 2 overs for 21 runs. That is not really bad. Jadeja has bowled 2 overs for 16 runs. அப்படிங்கும் போது நீங்க பயப்படுறீங்க bowling போடுறதுக்கு அப்படின்னா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அபவுட் இட். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே இந்த ஒரு ஓவர் வந்து எக்ஸ்பென்சிவா போச்சு. தட் இஸ் ஓகே. பட் லாஜிக்கே இல்லாத மூவ் அந்த 16வது ஓவர்ல ஷார்துல் தாக்கூர் கொடுக்கறது. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க லான்ச் பண்றதுக்கு. நீங்க என்ன பண்ணிருக்கணும், இவங்க வந்துட்டு ஒரு ஓவர்ல தைரியமா ஸ்பின்ன கொண்டாந்துருப்பானுங்க. ஏங்க நான் உங்களை கேக்குறேன், ஜடேஜா ஒரு 4 6 கொடுத்துருப்பாரா நிக்லஸ் பூரனுக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல? ஐம் ஆஸ்கிங் யூ கொஸ்டின், ப்ளீஸ் ஆன்சர். ஐ வாண்ட் த வியூவர்ஸ் ஆல்சோ டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஏன்னா this is the game which CSK would have won. The batsmen have done exactly the job they want to. 210 இங்க நீங்க டிஃபெண்ட் பண்ண முடியல அப்படின்னா is extremely poor bowling changes. Particularly you are on a roll after 10 overs. 11 ஓவர்ல 132 ரன். அவர் 2 ஓவர்ல வந்துட்டு அவங்க 2 பால்ல கம்ஃபர்டபுளா அவங்க சேஸ் பண்றாங்களா? இட்ஸ் a poor strategy. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், don't you think if Ravindra Jadeja would have bowled, do you think that he would have given 4 6 to அந்த ஓவர்ல இருந்து பெட்டரா வெளிய வந்திருப்பாரு, கொடுத்திருப்பாரு. பீடா ஒரு 2 6 அடிச்சிருப்பாரு. பட் ஹீரோ காட் அவுட் ஆஃப் தி ஓவர் இன் பெட்டர் வே. இப்ப நான் உங்களை கேக்குறேன், you have an option, you have got Shardul. Yes, definitely Jadeja. Yes, Jadeja. So இந்த மாதிரி ஒரு 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 ஹார்ட் கோடட் அப்ரோச், ஒரு ஸ்டாட்ஸ் பிளைண்டா ஒரு ஸ்டாட்ஸ் வரும். நிக்கலஸ் பூரன் அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஸ்ட்ரைக் ரேட் 212, அவுட் ஆயிருக்கிறது 3 தடவை. அதனால லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரே அவருக்கு போட முடியாது, ஸ்பின்னரே அவருக்கு போட முடியாது. இன்னைக்கு பூரன் வந்து ஷார்துல் தாக்கூர் அந்த ஓவரை நல்லா போட்டு கொடுத்தாரு, லட்டு மாதிரி போட்டு கொடுத்தாரு. அந்த ஓவர்ல தான் அவர் எக்ஸ்ப்ளோடே பண்ணாரு. முன்னாடி எல்லாம் அவர் எக்ஸ்ப்ளோடும் பண்ணல. அந்த வந்து பெருசா அவர் அடிக்கிற மாதிரியும் எனக்கு அன்பார்ச்சுனேட்லி தெரியல. லெட் மீ பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. தட் இஸ் ஒன் ஓவர் இஸ் ஸ்டார்ட் ரியலி காட் கோயிங் அப்படிங்கும் போது இப்போ when we are talking about the strategies of other teams, the first time I would say CSK have been extremely poor. திருப்பியும் நான் சொல்றேன் உங்களுக்கு, பேட்டிங்கும் நல்லா ஆடினாங்க, bowling-ம் வந்து 10 ஓவர்ல they were dominating. They have lost the game even though there is no cause of concern for batting or bowling. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷன்ல there where you want to launch actually உங்களுக்கு வந்து 5.2 ஓவர்ஸ்ல டேரல் மிச்சல் அவுட் ஆறாரு. எப்படியா ஜடேஜாவை இறக்குவீங்க நீங்க அந்த சிச்சுவேஷன்ல? அந்த சிச்சுவேஷன் கேட்டாரு பிஷப், இதே கேள்வியை கேட்டாரு கேப்டன் கிட்ட. அது ஜடேஜா ஹஸ் ஆல்வேஸ் பீன் அவர் அப்படினாரு ருத்துராஜ். நீங்க அந்த சிச்சுவேஷன் நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஒண்ணு வலிமை அப்டேட் மொயின் அலி இறக்கி விட்டுருணும். if you really want a left handed to go in, or else you would have sent Samir Rizvi சொல்லிட்டு அப்படின்னு. see still I would say that 210 உங்களால டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா I am always under the opinion 220 நீங்க டிஃபெண்ட் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. I am telling you. பட் நான் வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன், போன மேட்சே பாத்தீங்கன்னா ஜடேஜா என்ன பண்ணாரு, ஆங்கர் ரோல் தான் ஆடினாரு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்க என்ன பண்றீங்க, சமீர் ரிஸ்மி மாதிரி ஒரு பிளேயர் அவுட்டானா பரவாயில்ல. இன்னைக்கு வந்து போயிடா நான் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, அவர் ஷார்துல் வந்து ரன்னப்லாம் மார்க் பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட். ஏன்னா சேஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரன்னப் மார்க் பண்ணிட்டு போனாரு. ஏன்னா அவங்க வந்து செகண்ட் பவுலிங் போடுறப்ப டியூ வந்துருமோ இல்ல நிறைய டிஃபெண்ட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவங்க தே மேட் இட் கிளியர் தட் ஷார்துல் தாக்கூர் தான் வரப்போறாரு இம்பாக்ட் சப்பான்னு சொல்லிட்டு. அதாவது தட் இஸ் அ டிஃபரெண்ட் திங். உங்களுக்கு எத்தனை போலிங் ஆப்ஷன் இருக்காங்க, டேரல் மிச்சல் ஒரு போலிங் ஆப்ஷன் இருக்காரு, போலிங் ஆப்ஷன் கோடியா இருக்கு சார் நீங்க. சோ இன்னொன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் உங்களுக்கு கேக்குறேன், ஷார்துல் தாக்கூர் has got a golden arm, man with a golden arm, he can strike. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், நிக்லஸ் பூரன் இந்த மாதிரி பவர் ஹிட்டர்ஸ் இருக்கும்போது ஆனஸ்டா நான் உங்களுக்கு கேக்குறேன், வாட் kind of belief you will have that Shardul Thakur bowling at 16th over is really going to make an impact? Honestly, சாமியை கும்பிடுவேன், கண்ணை மூடிட்டு சாமியை கும்பிடுவேன், அவ்வளவுதான். சோ நீங்க அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணிருக்கீங்க, இவங்களும் ஒரு தப்பு பண்ணாங்க அப்பயும். ருத்துராஜ் கேக்வாட் even though you are playing out of the world, அவர் இன்னைக்கு ஸ்லோவாவே ஆடல, அடிச்சுனே இருந்தாரு, நீட்டா விளையாண்டாரு, ரொம்ப கிளாஸியா ஆடினாரு. அந்த சிச்சுவேஷன்ல நீங்க சமீர் ரிஸ்வி இருக்காரு, சரி சமீர் ரிஸ்வியை நீங்க எடுக்க மாட்டேன்றீங்க, ஓகே ஷார்துல் தாக்கூர் நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா யூ ஷுட் ஹவ் சென்ட் மொயின் அலி ahead of இவர. நீங்க அது கரெக்ட் நான் சொல்றேன். ஐ வில் ஆல்சோ நாட் சென்ட் சிவம் துபே. அப்ப 49 for 2 60 for 3 சிவம் துபே அவுட் ஆயிருந்தா ஒரு 15-20 ரன் கம்மியா இருக்கும். the strategy தலை அடிக்க மாட்டாரா கடைசியில வந்து? இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, the strategy of sending Shivam Dube at number 5 is not to be questioned. Who walked in at number 4 is to be questioned. அதுதான் நான் சொன்னேன். 210 ரன். நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு 5 ஓவர் அந்த மாதிரி ஒரு 75 ரன் இருக்குன்னா
பத்திரானா போட்டு மேட்ச முடிக்க பார்ப்பேன் நானு. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஷார்துல் தாக்கூர் அப்ப போடும்போது they wanted to launch. எவ்வளவு நாள் நீங்க பொறுமையா ஆடுவீங்க? நீங்க 10 ரன்னாலும் அடிக்க முடியாது. அவர் யார்கர் போடுறாரு, ஸ்லோயர் டெலிவரி போடுறாரு, ஸ்லோயர் பவுன்சர் போடுறாரு, இவருக்கு எந்த இதுவுமே இல்லை. வந்து நல்லா அருமையா மிட் ஆஃப் எல்லாம் உள்ள வச்சுட்டு ஒய்டா அவருக்கு ஸ்லாட் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல தான் அவர் பூரா நடிப்பாரு. அங்கேயே போட்டு கொடுத்தாரு ஷார்துல் தாக்கூர். டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் தட் சிஎஸ்கே ஸ்ட்ராட்டஜி ஹஸ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி புவர். There is no taking the credit away from LHG, who believe that they can win, because they are done and dusted according to me after 10 overs. அங்கேருந்து அவங்க எடுத்துன்னு போய் கடைசியில ஸ்கோர் போர்டை பாத்தீங்கன்னா கன்வின்சிங் வின் அப்படின்னா ஹேட்ஸ் ஆஃப் டு LHG. இந்த மாதிரி தப்புகளை அவங்க திரும்பி பண்ணி, நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி they are going to play in home games P-Dog அப்படின்னு. ஹோம் கேம்ஸ் வருது அவங்களுக்கு. இன்னும் 2 இருக்கு, SRH ஓட 1 இருக்கு அடுத்து. 120 பிச்சுன்னு நினைக்கிறேன், 120 பிச்சு தான் நினைக்கிறேன். அது ஸ்பின் சோக்கு அவங்க திருப்பி போகல அப்படின்னா the disappointment will continue and they cannot afford to lose another game. இன்னொரு கேம் அவங்க லூஸ் பண்ணாங்க அப்படின்னா பிளே ஆஃப் போறதுக்கான ப்ராப்ளம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். அவங்களோட ப்ளூ பிரிண்ட், இந்த ரெக்கார்ட்ஸை பாருங்க. சேப்பாக்ல அவங்க எப்படி ஜெயிச்சிருக்காங்க அந்த காலத்துல இருந்து. அஸ்வின், ஜடேஜா, அதுக்கப்புறம் வந்ததுல இருந்து உங்களுக்கு இந்த ஸ்பின்னர்ஸ், ஓவர்சீஸ் முத்தையா முரளி, அந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா 140 அடிச்சுட்டு அப்படியே சல்லிசா ஜெயிச்சிருக்காங்க. அப்படி ஜக்காத்தி எல்லாம் வந்து போடுவாரு 4 ஓவர் 25. அப்படி ஷாதாப் ஜக்காட்டி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதான் அவர்தான் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அதெல்லாம் வச்சு அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு இப்ப ஆனஸ்ட்லி ஸ்பீக், பவன் நேகி அங்கேருந்து 2016 T20 வேர்ல்ட் கப் ஆடினாரு. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்சஸ். அப்படிங்கும் போது நீங்க வந்துட்டு சாண்ட்னர் மாதிரி ஒரு குவாலிட்டி 4 ஓவர்ல வந்துட்டு, சாண்ட்னர்னா 4 ஓவர்ல 29 இன்னிங்லாம் துண்டா போட்டிருப்பாரு. Theekshana would have gone for 4 overs for 36. I'm telling you, I'm not saying that he would have picked up 5 wickets, but he would have never gone with analysis like Mustafizur. Now, we reflected that there is no space for Mustafizur if Matisha Patizarana is there. Hopefully, CSK realizes it. If they're not going to come back to that spin choke, which is their strength, which is their fortress, which Chepak has been, I'm sorry to say, there is going to be a disappointment for me as a CSK fan, you as a CSK fan, viewers also. It's going to be tough getting into playoffs if we continue doing the mistakes. கரெக்ட் தான் பீடா, நீங்க சொன்ன பாயிண்ட் தான். இது வந்து T20 கிரிக்கெட் மார்ஜின் ரொம்ப கம்மி. இதுல வந்து இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் டு சம் அப் ஒன்லைன்ல சொல்லணும்னா, லாஸ்ட் அந்த 4 குவார்டர் இந்த மேட்சை பாத்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் குவார்டர் வந்து ரொம்ப பேடா விளையாண்டாங்க சிஎஸ்கே. தேவர் அவுட் பிளேட் இந்த லாஸ்ட் குவார்டர். ஸ்ட்ராட்டஜிக்கலி ஆல்சோ தேவர் பேட் அண்ட் தே டிட் நாட் எக்ஸிக்யூட் ஆல்சோ ப்ராப்பர்லி. லாஸ்ட் குவார்டர் வந்து மோசமா விளையாடி தேவர் அவுட் பிளேட் அண்ட் தே லாஸ்ட் த மேட்ச். அவ்வளவுதான், இது சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. பேட் கிரிக்கெட், போர் கிரிக்கெட், அண்ட் டியூவும் அது ஒரு காரணம் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. நோ டினைங் தட் ஆல்சோ. ஸோ இதுதான் நம்மளுடைய இது பீடா இறுதி கருத்துக்கள். கோயிங் ஃபார்வர்ட் நீங்க சொல்லிட்டீங்க ஸ்பின் சோக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே. எல்எஸ்ஜி அந்த அதர் ஹேட் தீபக் கூட அவர் ஒரு கிளாஸை காமிச்சார் கடைசியில வந்து. பாவம், அவர் லாஸ்ட் சீசன் அவருக்கு நல்லா போல, ஸ்ட்ரகிளிங். படிக்கல் வந்து வாஸ் ப்ரிஃபர்ட் அஹெட் ஆஃப் ஹிம் இந்த சீசன். பாத்தீங்கன்னா ஸ்டில் அவர் கிடைச்ச சான்ஸ் ஹி பிளேட் எக்ஸலென்ட். பாசிட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் எக்ஸ்ட்ராடினரி, ஒரு விசிட்டிங் பிளேயரோட ஹையஸ்ட் ஸ்கோர்னு நினைக்கிறேன் சேப்பாக்ல இன் ஐபிஎல். அவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி நாக் ஆடினாரு. பவுலர்ஸ் வந்து பெருசா யாஷ் தாக்கூர் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, கடைசியில கொஞ்சம் சரியா போடல. இவர் நல்லா போட்டாரு, நியூ பால்ல மேட் ஹென்ரி நல்லா போட்டாரு. இந்த மாதிரி ஒரு 4-5 நல்ல பாசிட்டிவ்ஸோட தே வில் டேக் அவே. தே ஆர் ஷேப்பிங் அப் அண்ட் தே ஆர் ஹேவிங் எ கிளியர் ஐ ஆன் த பிளே ஆஃப் ஸ்பாட் எல்எஸ்ஜி. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நம்ம 4 டீம்ல பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி, சிஎஸ்கே, எம்ஐ அண்ட் ஆர்ஆர் இஸ் வாட் அவர் பிக்ஸ் ஆர். டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, I'll be extremely disappointed if CSK miss out. எல்எஸ்ஜி இஸ் a dangerous team. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களும் பாத்தீங்கன்னா ரவி கிருஷ்ணா சரியா யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க, பயந்து யூஸ் பண்ணல. அதே மாதிரி அவங்களுக்கு யாஷ் தாக்கூர் எப்படி யூஸ் பண்றாங்க ஆர்ஆரோ அத மாதிரி ரவி கிருஷ்ணா எல்எஸ்ஜி யூஸ் பண்ண முடியாது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அவர் பெருசா ரன்னும் கொடுக்க மாட்டேன்றாரு, போலிங்கே கொடுக்க மாட்டேன்றீங்க. இப்ப குணால் பாண்டியாவும் சரி, போலிங்கே கொடுக்க மாட்டேன்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. யாஷ் தாக்கூர் பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு ஓவர் தான் சிவம் துபே வந்து செம்ம வாங்கிட்டாரு. பவர் பிளேல வந்து பாருங்க, போல் த இம்பார்ட்டன்ட் 6th ஓவர் பிக்ட் அப் விக்கெட், இட் டிடன்ட் கிவ் மச் ரன்ஸ் அட் ஆல். ஸோ அதுவும் வந்து அவங்களுக்கு நல்லா வந்து செட்டில் ஆயிட்டு வருது. ப்ராப்ளி அன்பார்ச்சுனேட்லி போஷிட் கான் வாஸ் ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ். அந்த 210 ரன் சேஸ் பண்றதுக்கான பவர் ஹிட்டிங் அவங்களுக்கு இருக்கு. இதுக்கு மேலேயும் அவங்க தேவதத் படிக்கல் அவங்க ஆடினாங்கன்னா, எனக்கு லாஜிக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியவே இல்லை. 2 பேரும் தப்பு பண்ணாங்க. சிஎஸ்கே நிறைய தப்பு பண்ணதுனால
LHG won, to be very honest with you. I will always put my money on LHG. LHG will definitely get through in my opinion. RR will also get through in my opinion. நீங்க எல்ஐடின்னு சொன்னீங்க, எல்எஸ்ஜி முதல்ல Mumbai, சொன்னீங்க நீங்க. Mumbai, the road is going to be really difficult for them. I will be heartbroken. I will be disappointed if CSK doesn't make it. And then இப்ப 8-4 again nothing is lost at net run rate மேல இருக்கு உங்களுக்கு. ஆனால் இப்ப என்ன உங்களுக்கு 6-4 ஜெயிக்கணுமா இப்போ? 6-4 இப்போ ஒரு அடி வாங்கினீங்கன்னா அடுத்த ஹோம் டீம்ல வாய்க்கு வந்துரும். அதுக்கப்புறம் அடுத்த 2 ஹோமையும் ஜெயிச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் பாப்போம் சார். நான் திருப்பி சொல்றேன், எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியாத விஷயம் அது. ஒரு சீமர் தான் நீங்க ஆட முடியும். துஷார் தேஷ்பாண்டே இந்த மேட்ச் தான் எக்ஸ்பென்சிவ். நம்ம ரெண்டு பேரும் புலம்பிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் பண்ணாம. இப்ப தீபக் சஹர் இன்னைக்கு போலிங் போட்டது, இட் இஸ் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ்ஸ் ஃபார் தம். ஜடேஜா இஸ் இஸ் a சீசன் கஸ்டமர். நீங்க துஷார் இவரு மகேஷ் தீக்ஷனாவோ இல்லைன்னா சாட்னரோ நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி a potent attack. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, சிஎஸ்கே எப்படின்னா பேட்டிங்கும் பார்த்தா பயப்படுற மாதிரி இல்ல, bowling-ம் பார்த்தா பயப்படுற மாதிரி இல்ல, ஆனா ஒர்க் ஹார்ஸ் டீம். Okay, they can make it up with the ball, they can make it up with the bat, so they good enough to get into playoffs. பட் திருப்பியும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியில அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அந்த பேக்கப் பாலிசி அது இது. ஏப்பா நீங்க ரச்சின் ரவீந்திராவை நீங்க கரெக்டா டிராப் பண்ணீங்க, which is a right decision. ஆனா unfortunately டேரல் மிச்சல் வந்து at number 3 didn't deliver. He should be given another chance to see whether he can excel. அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் மேட்ச் முஸ்தாபிசுர் ரஹ்மான் should be out. And there should be a space for either Theekshana or Mitchell Santner. அந்த தப்ப பண்ணாம திருப்பி முஸ்தாபிசுர் ரஹ்மான் ஆடி இன்னொரு மேட்ச் தோத்தாங்கன்னா, I'm extremely sorry to say as a CSK fan, their playoffs will end there. அதுல ஒன்னும் எந்த சந்தேகமும் கிடையாது. Hopefully we will not get into a situation like that. LHG is someone they will only get more stronger if Mayank Yadav returns, and we don't know when is he going to return. That is the honesty. அவங்களுக்கு மற்ற ஸ்லாட் எல்லாமே வந்து அவங்களுக்கு பெட்டரா ஆயிடுச்சு. அப்படிங்கும் போது சிஎஸ்கேவை நீங்க 2 தடவை in space of 4 days ஹோம் அண்ட் அவே நீங்க அடிக்கிறீங்கன்னா your confidence will be very high. I rate the team very high. I expect the team to get into the playoffs. It's very disappointing, but sometimes you have to accept that when the other team has played well, put your hats off and say, well played LSG. Hopefully CSK can regroup. That's what we all have got for this episode. Until we come back to entertain you for yet another episode of IPL preview or review. Thanks a lot and bye-bye.